ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எஸ்ஐபி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபி வர்சஸ் லம்சம் அமௌண்ட் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். எஸ்ஐபி எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் பிளான் ஒன்று, இன்னொன்று வந்து லம்சம் அமௌண்ட்டு. எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன், ஓகேங்களா? விச் ஒன் ஷுட் யூ சூஸ்? எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை. மாதம் மாதம் இப்போ சேலரி வாங்குறவங்க, இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, என் வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவர் மந்த்லி ஒரு 50K சம்பாதிக்கிறாரு, ஒரு 50,000 சம்பாதிக்கிறாரு, நான் 10,000 வந்து நான் எஸ்ஐபியில் போட போகிறேனாலும் நீங்கள் போடலாம், ஓகேங்களா? இல்லை என்கிட்ட 1,20,000 இல்லைனா வந்து ஒரு ஒரு 5,00,000 இல்லை 10,00,000 அந்த மாதிரி என்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு பெரிய தொகை அமௌண்ட் என்கிட்ட இருக்குன்னா, அதை நான் என்ன பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில், ஓகேங்களா? அது நிறைய பேரோட கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வந்து ராங்கா தப்பான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லைனா வந்து லம்சம் அமௌண்ட்டு, இதை லம்சமாக ஃபுல் அமௌண்ட்டாக போடலாம் மாதம் மாதம் கட்டுறது பெஸ்ட்டா, இல்லைனா ஒரு அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 5,00,000 இல்லை 1,00,000 இல்லை 10,00,000 எடுத்துகிட்டு போய் நான் மொத்தமாக போட்டால் அது எனக்கு லாபம் தருமான்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே அப்படி கேட்கக்கூடாது, ஓகேங்களா? டு நாட் ஆஸ்க் விச் இஸ் பெஸ்ட்டு. எப்படி கேட்கணும்னா, உங்ககிட்ட மணி எவ்வளோ இருக்குது? ஹவ் இஸ் யுவர் மணி கம்மிங் டு யூ? உங்ககிட்ட மணி எப்படி மாதம் மாதம் வருதா, இல்லை லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கா, என்கிட்ட எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கணும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து மந்த்லி இன்கம் தான், அப்போ நான் வந்து மாதம் மாதம் நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் பர்சனு, நான் வந்து ஒரு ஆர்டி போட்டிருந்தேன், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தேன், இல்லை பிபிஎல் அக்கௌண்ட் போட்டிருந்தேன், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நான் கட்டியிருந்தேன், இல்லை நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றேன், ஸோ இதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. ஏன்னா பிபிஎஃப் கட்டியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10,00,000 இல்லை 15,00,000 உங்ககிட்ட இருக்கும். இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிங்கன்னா ஒரு 5 lakhs 10 lakhs உங்ககிட்ட இருக்கும். இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 5 lakhs போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது ஒரு பெரிய தொகையாக ஒரு 5 years கழிச்சோ இல்லை 2 years கழிச்சோ 3 years கழிச்சோ உங்கள் கையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஆமாம் என்கிட்ட வந்து லம்சம்ஸில் நான் போட போகிறேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து என்னன்னா ஒரு உங்களுடைய கோலுக்கு அது லாங் டேர்முக்கு ரொம்ப வொர்த்தாக இருக்கும், ஓகேங்களா? அது ரொம்ப சேஃப்டி ஒன்று. இன்னொன்று வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, இல்லை வந்து ரைஸ் ஆகுது, சில பேர் வந்து ஃபால் ஆகுதுனால அதை பற்றி பயப்படுவாங்க, அதுக்கு பற்றி பயப்படவே தேவையில்லை, ஓகேங்களா? அது லாங் டேர்ம்ன்னும் போது நமக்கு எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று வந்து இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னாடியே பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு நல்லது. இல்லை என்கிட்ட மாதம் மாதம் தான் என்கிட்ட வந்து சேலரி வரும், என்னால் மாதம் மாதம் தான் பே பண்ண முடியும் அப்படி சொல்கிறீங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நர்வஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நர்வஸ் படாமல் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் நெய்பர்ஸோ யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்ஐபியில் அமௌண்ட் போடுறத நீங்கள் கற்றுக்காதீங்க. ஃபஸ்ட் நிறைய பேர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டனா கொஞ்சம் கேளுங்க, தெரியலனா அது ரிலேட்டடாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக நான் வீடியோஸ் போடுறேன், ஓகேங்களா? இதில் வந்து மாதம் மாதம் கட்டும்போது சில பேருக்கு வந்து இந்த போன மாதம் வந்து இப்போ ஒரு மாதம் 10,000 கட்டுறாங்கன்னா ஒரு 6 மாதம் கட்டியிருப்பாங்க. 6 மாதம் கட்டி 7ஆம் மாதம் கொஞ்சம் ஃபால் ஆகும், ஒரு 2,000 3,000 குறையும் போது இவங்களுடைய அமௌண்ட்லேயே அது லாபத்துலேயே குறையும். அப்போ வந்து சில பேர் பயப்படுவாங்க, என்ன இது மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மோர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்க்க தான் வந்து இது ஷார்ட் டேர்ம் மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பே பண்ண ஒரு இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து 10,000 போட்டு 1,20,000 நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கட்டிட்டீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டெப் அப் பண்ணணும், இப்போ 10% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ இந்த வருஷம் 10,000 கட்டினீங்கன்னா அடுத்த வருஷம் 11,000 கட்டணும். அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரோத் இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? 10 இயர்ஸ் கோல் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை 15 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை 20 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது உங்களோட விஷ் தான், ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்மூத் என்ட்ரி. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக என்ட்ரி கொடுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா? இப்போ எஸ்ஐபி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீங்கள் எஸ்ஐபி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நீங்கள் கூகுளில் போயிட்டு
நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கவுண்ட் வந்து நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு Zoraida இருக்கு. நெக்ஸ்ட் வந்து Grows இருக்கு. ஏஞ்சல் இருக்கு. இந்த மாரி. நான் ஆக்சுவலா என்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து, Grow ஆப் தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் Grow ஆப் தான் ரன் பண்ணியிருக்கேன். அதுல டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதுல தான் எஸ்ஐபி நான் பே பண்ணிட்டு இருக்கேன். ஆம், நான் வந்து ஒரு 2 மந்த்தா பே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸ்மூத் என்ட்ரி குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப அதோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம குடுக்கணும். நம்ம பான் கார்டு, ஆதார் கார்டு, நம்மளோட நாமினிஸு, நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆக 24 ஹார்ஸ் ஆக்டிவேட் ஆவறதுக்கு எடுத்துக்கும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க குடுக்கணும். குடுத்துட்டீங்கன்னா, குடுத்து முடிச்சதுக்கப்புறம் 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் வரும். அதுலேருந்து ₹1 மட்டும் அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க. டிடக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குடுத்ததுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலனா, அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அத நான் கன்ஃபார்மா வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து சேலரி வந்த உடனே உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். அக்கவுண்ட்டுக்கு வந்த உடனே நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து நீங்க வந்து எஸ்ஐபில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆட் ஆயிட்டு வச்சிருப்பீங்க. என்ன டேட் நீங்க வீக்லி பே பண்றீங்களா? இல்ல மந்த்லி பே பண்றீங்களா? இல்லன்னா வந்து வீக்லினா மண்டே நான் பே பண்ணிக்கிறேன். இல்ல 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் பே பண்றேன். இல்லன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேருக்கு வந்து வீக்லி பே பண்றவங்க இருப்பாங்க. இல்ல மந்த்லி பே பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்பளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல மந்த்லி நான் பே பண்ணிக்கிறனாலும் ஓகே. அத டிடக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கரெக்ட்டா அமௌண்ட் எடுக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே என்ன பண்றீங்கன்னா வந்து, பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? ரொம்ப வெயிட் பண்றாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ப வந்து எஸ்ஐபி போடலாமா? இல்ல லம்ப் சம் அமௌண்ட் ஒரு இடத்துல போட்டு அது எதனா லாக் ஆயிடுமா? அந்த மாரி நெறைய பேர் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இருக்க காலத்துல எல்லாருமே இன்வெஸ்ட் கையில மணி வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல பணக்காரவங்கலாம் பணத்த வச்சு வட்டிக்கு விட்டு இன்னும் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வட்டிய தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ட்டு. அது ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக். அது நீங்க எப்பயுமே பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோக்கு 30 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்க எதனா பார்க்குறீங்கன்னா, கன்ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா வந்து, அ எப்ப மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதோ, அப்ப நம்ம என்ட்ரி குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ஃபால் ஆகுறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HDFC வந்து இப்போ ஒரு 52% குடுத்துட்டுருக்கு. இப்போ ஃபால் வந்து இப்போ 42% 40% ஆகும்போது நம்ம என்ட்ரி குடுத்தோம்னா, நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்து வந்து ஷார்ட் டெர்ம்க்கு அது கோல் வந்து அச்சீவே நீங்க பண்ணவே முடியாது. ஒரு 1 இயர் நான் கட்டுறேன், 2 இயர்ஸ் நான் கட்டுறேன்னா, உங்களால கன்ஃபார்மா அதுலேருந்து உங்களால அமௌண்ட்ட எடுக்கவே முடியாது. நீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு மைனஸ்ல தான் போகும். இன்கேஸ் நான் ஒரு 10 இயர்ஸ் நான் கட்டுறேன், 20 இயர்ஸ் நான் வந்து என்னுடைய என்னுடைய இந்த அமௌண்ட் அது போனஸ் அமௌண்ட்டு அந்த மாரி நான் வந்து இத நான் கன்ஃபார்மா நான் எடுக்க மாட்டேன். ஒரு 10 இயர்ஸ் நான் லாக்கிங் பீரியட்ல போடுவேன். லம்ப்சமா என்கிட்ட இருக்கு. நான் நீங்க அத பத்தி மறந்தே போயிடணும். அப்படி ஒரு அமௌண்ட் வந்ததுனே. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பெரிய ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாரி தான் ஃபால் ஆகுது அந்த டைம் என்ட்ரி குடுத்தா அது ரொம்ப தப்பு. இத நீங்க எப்பயுமே பண்ணக்கூடாது. லேட்டராவும் ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கரெக்ட் டைம் வரட்டும். நம்மளோட டைம் இது இல்ல. இதே மாரி நெறைய பேர் சொல்லியே வந்து எஸ்ஐபி போடாம நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்துல ஒரு நெறைய பேர்ட்ட கடன் வாங்கி ஒண்ணுமே இல்ல. மாசம் ஒரு 20,000 30,000 சம்பாரிக்கிறவங்க எஸ்ஐபில ரூ. 2,000 போட்டு மாசம் போட்டு வருஷம் அவங்க 10% இன்க்ரீஸ் பண்ணி நெறைய ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட். இதே மாரி அ நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு எதனா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தான் நம்ம சேனல் நீங்க எதனா புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு அ வாட் ஷுட்ஸ் யூ சூஸ்? ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்டு எத சூஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி தான் நீங்க போட போறீங்களா? இல்ல லம்ப் சம் அமௌண்ட்ட தான் நீங்க போட போறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க் யூ.